வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். டிவிஎஸ் அவங்களுடைய புது என்டார்க் 150 இப்போ நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. எப்போதும் போல் டிவிஎஸ் நம்ம எதிர்பார்த்ததையும் விட அதிக லெவலான ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களை சூப்பரான ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் மைண்ட் ப்ளோயிங். நம்மளாம் இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே அந்த லெவலான ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸை லோட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிரேக்கிங்கில் ஏபிஎஸ் கொடுத்ததுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக இந்த ஒரு ஸ்கூட்டரில் சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இன்றைக்கி நம்ம இந்த லைவ் புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டிவிஎஸோட என்டார்க் 150 பற்றி டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூவை பார்ப்போம். பார்மடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் எப்படி இருக்குது. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைன் டோனுன்றதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சொல்லப்போனால் இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குதானே டவுட் வரும். ஒரு கான்செப்ட் ஸ்கூட்டரோட டிசைன் லைக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரியலி டோட்டல் யூனிக். ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம்னா அப்படியே உங்களுக்கு பயங்கர ஷார்ப்பான ஒரு டிசைனாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஹெட்லைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃப்ரண்ட் பாடி பேனலில் டாப்பில் அந்த ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸ் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு ஸ்விட் பண்ணி கொடுத்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டே இல்லாத மாதிரி இருக்குது சொல்லப்போனால் பார்த்தா. அதுக்கடுத்து ரியர் சைட் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ரியர் லைட்டும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி டபுள் சைடில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஹாலஜன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அந்த ஒரு ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் டேர்னிங் சிக்னல்ஸோட வரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் செட்டப் இது. அதான்ப்பா நீங்கள் ரைட்டு திரும்புறீங்கிறப்ப அந்த ஒரு ரைட் இண்டிகேட்டரை போட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டைப் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும். அது மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். லைட்டிங்லேயே அவங்க ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைனில் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் அரௌண்ட் ஒரு 22 லிட்டர்ஸ்க்கான அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ்க்கான க்ளவுட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஓகேவான ஒரு ப்ராக்டிகாலிட்டியோட இருக்குது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்டினஸ் ஓரியன்டான டிசைன் தான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டரில் கொடுத்து இருக்கிறது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதில் மொத்தம் 2 வேரியண்ட்டு உங்களுக்கு பேஸ் மாடல் ஒன்று இருக்குது, டாப் மாடல் ஒன்று இருக்குது. டாப் மாடல் வந்து டிஎஃப்டி வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது என்னன்றது ரீசன் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஒரு பேஸ் மாடல் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இதில் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் டிஎஃப்டின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் டிஎஃப்டினா ஒன்றும் கிடையாது. ஒரு செக்ஷன் வந்து டிஎஃப்டி இருக்கும், ஒரு செக்ஷன் நார்மலாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இதிலே ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், அதுக்கடுத்து அந்த ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கிறதுன்ற மாதிரி இதிலே என்னை பொறுத்தளவுக்கு நல்ல லெவலான சூப்பர் ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோடைய டாப் மாடல் இருக்குது பாருங்கள், டிஎஃப்டி மாடல். இந்த ஒரு மாடல் வரங்கிறப்ப இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம், இது நிறைய இப்போ ஸ்கூட்டர்ஸில் இப்போ கொடுக்குறாங்களேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இது வந்து உங்களுக்கு ஓடி அப்டேட்டோட வரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதாங்க நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் ஒரு சில இதில் பண்ணுவோம் பாருங்கள், பெரிய பெரிய கிளஸ்டர் இருக்கக்கூடியது. நம்ம அப்பப்போ நம்ம மொபைல் ஃபோன் அப்டேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரையும் அப்டேட் பண்ணும். இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு விஜெட்ஸ் வச்சுக்கலாம், அந்த செட்டப்பு. அது இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு 2G or 4Gக்கான இசிம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அலெக்ஸாவோடைய அமேசான் அலெக்ஸாவோடைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரா இல்லை ஒரு டேபை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி டவுட் வர அளவுக்கான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் அது ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன்றதுனால அந்த மூவி ப்ளே பண்ணுறதுக்கு யூடியூப் பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, இல்லைன்னா அதையும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கான ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டின்றது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு பயங்கரமாக லோட் பண்ணியிருக்காங்க. ஏங்க 2G or 4Gக்கான இசிம் சப்போர்ட் வருதுன்றப்போ உங்களுக்கே தெரியலாம் இந்த ஸ்கூட்டரில் எந்த அளவுக்கான அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது. அந்த ஒரு வெஹிக்கிள் ட்ராக்கிங் பார்த்துக்கலாம், ஒரு டீட்டெயில்டான ரைட் அனாலிட்டிக்ஸ், உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, இதை மாதிரி நீங்கள் ஓட்டிங்கன்னா வெஹிக்கிளோட மைலேஜ் எதை மாதிரி ரேஞ்சில் வரும், உங்களுக்கு வெஹிக்கிளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி டோட்டலான ஒரு டிரான்ஸ்பரன்ட்டியான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வெல் பேக்கடான ஃபீச்சர்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸில் நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் அடிச்சுக்க இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஸ்கூட்டருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குன்றது நம்ம ஆன் ரோடு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். சரி, ஓகே. அதையும் நம்ம வில்ஸும் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு
13.2 PS ஆஃப் பவரும் அதுக்கு எடுத்துன்னு பார்த்தோன்னா 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடாக தான் ஒரு 104 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் நிச்சயமாக இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு டாப் ஸ்பீடுன்றதை எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ரேஞ்சிலேயே இருக்குது. இன்ஜின் ஸ்பெக்கும் ஒரு நல்ல ரேஞ்சு தான். உங்களுக்கு 0 to 16 பார்த்தோன்னா 6.3 செகண்ட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகுதுன்றப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பவர்ஃபுல்லான, அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராகவும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான், சும்மா சொல்லக்கூடாது. சரி, ஓகே. பட் ஆனால் நீங்கள் பெருசாக மைலேஜ்ன்றது எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்ன்றது கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் ஒரு 35 to 40 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் மைலேஜ்ன்றது நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மைலேஜ் பெருசாக கிடைக்காது, ஏன்னா நம்மளுக்கு 125லே மைலேஜ் கம்மி. அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் நம்ம 150ன்றப்ப இந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக தான் செய்யும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பிரேக்கிங்லேயும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 240 mm டிஸ்க் வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இந்த ஒரு ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்கன்றப்ப பிரேக்கிங் சேஃப்டியும் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ரேஞ்சில் எடுத்து வந்து போயிருக்காங்க. அதுக்கடுத்து பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன். டயர்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பெரிய டயர்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 100/80யும் பின்னாடி வந்து 110/80 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. 12 இன்ச்சஸ்க்கான அலாய் வீலு வித் கலர்டு டைப். ஆமாம், உங்களுக்கு அலாய் வீலும் கலர் பண்ணி வரும். இல்லாமல் அந்த ஒரு அலாய் வீலோட டிசைனே உங்களுக்கு ஓரளவு சூப்பராக இருக்கும். ஓரளவு டிசைனில் இந்த வெஹிக்கிளில் குறையே கிடையாது, ஃபீச்சர்ஸ்லையும் குறையே கிடையாது. பவர் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம இன்ஜின்லேயும் இங்கே ஒரு சில டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த டிவிஎஸில் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு 110cc கொடுத்தாங்க பாருங்கள், ஐஜிஓ அசிஸ்ட். நம்ம எம்ஆர்ஏல இருந்த அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இவங்க ஐஜிஓ அசிஸ்ட்ன்ற மாதிரி கொடுத்துருந்தா இல்லைங்களா, அந்த ஒரு விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு மேபி கொஞ்சம் மைலேஜும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் சமயத்தில் அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்ன்றது அந்த ஒரு எலக்ட்ரானிக் அசிஸ்ட் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பெப்பியான ஒரு ரைடிங் கொடுக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான். சரி, ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளுடைய ஆன் ப்ரைஸிங்ன்றதை பார்ப்போம். ஆன் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த ஒரு பேசிக் மாடல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு ஹைப்ரிட் டிஎஃப்டி கிளஸ்டர், அந்த ஒரு ஹைப்ரிட் டிஎஃப்டி கிளஸ்டரோட பேஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. அந்த ஒரு ஓடி அப்டேட்டு, மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, வெஹிக்கிள் ட்ராக்கிங் டெக்னாலஜி, அந்த ஒரு அமேசான் அலெக்ஸா உள்ள அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உள்ள வேரியண்ட்டோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 1,09,000 கிட்ட வரைக்கும் வருது எக்ஷோரூமா. அப்படின்றப்ப ஆண்டோட அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 1.5 lakh கிட்ட வரைக்கும் வருது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான், ஏன்னா இதில் அந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்கான்றப்ப ஒரு நல்ல ப்ரைஸிங். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு யாருக்கு சூட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலிங் இருக்கணும், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டர் இந்தியன் மார்க்கெட்டில் யாரும் இல்லாத மாதிரி கொஞ்சம் யூனிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இப்போ புதுசாக வந்திருக்க இந்த டிவிஸோட என்டார்க் 150 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. நான் நினைக்கிறேன் டிசைன் வந்து நான் எதிர்பார்த்ததையும் விட பயங்கர யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸும் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ரேஞ்சில் இருக்குது. இன்ஜினில் எனக்கு இன்னும் கொஞ்சம் எதாவது பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பட் இருந்தாலும் ஓகே தான், டிவிஎஸ் இப்போதைய ஃபீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மார்ட் காயில் ஜெனரேட்டர், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கான்றப்ப இட்ஸ் ஓகே தான். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுப்போம். தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.